திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி வாயை மூடி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த சனிக்கிழமை அன்று மதியம் பள்ளி முடித்து பாட்டியின் வீட்டுக்கு நடந்து சென்ற சிறுமி 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை மர்ம நபர் ஒருவர் கடத்தி சென்று மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி சென்றார். கடந்த 12ஆம் தேதி நடந்த சம்பவத்தின் இந்த குற்றவாளியை தொடர்ந்து போலீசார் தேடி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 3 டிஎஸ்பி தலைமையிலும் 9க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த குற்றவாளி தேடப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவரது புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பியும் அந்த நபர் குறித்து தகவல் கொடுப்போருக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்பட வேண்டும் தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மது போதையில் மாடியிலிருந்து குதித்து கீழே விழுந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு வாலிபர் ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருக்கும் அந்த புகைப்படத்திற்கூடிய நபருக்கும் உருவ ஒற்றுமை இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் தற்போது திருவள்ளூர் போலீசார் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அந்த வாலிபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். உண்மையிலே அந்த வாலிபர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாரா என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. உருவ ஒற்றுமையை வைத்து இந்த விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் விசாரணைக்கு பின்பு முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த தொலைபேசி அழைப்புகள் வைத்து 1000க்கும் மேற்பட்ட அழைப்புகளை வைத்து விசாரணை நடைபெற்றதாகவும் தற்போது இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய நபரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நபரும் ஒரே உருவ ஒற்றுமை இருப்பதனால அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளியா என்பது குறித்து விசாரணை முடிவில் தான் தெரிய வர வேண்டும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.